விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அரிசி விலை கிலோ 30 ரூபா உயர்ந்து போச்சு. எண்ணெய் விலை ஒரு லிட்டர் 60 ரூபா உயர்ந்து போச்சு. பருப்பு ஒரு கிலோ 60 ரூபா உயர்ந்து போச்சு. ஏழை எளிய மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவலைப்படல. இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதற்கென்று தனி நிதி ஒதுக்கி வச்சிருந்தோம். அந்த நிதியின் மூலமாக எந்த மாநிலத்தில் விலை கம்மியாக உணவுப் பொருள் இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. அதோட வீட்டு வரி நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, கிராம வரை இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடவரி 150% உயர்த்தியாச்சு. குடிநீர் வரி நான் வரும்போது சொன்னாங்க 900 ரூபாய் இருந்தது. அந்த குழாய் இணைப்பு குடிநீர் இணைப்புக்கு 900 ரூபாய் 6000 ரூபாய் போட்டாங்க. ஒரு இணைப்புக்கு 6000 ரூபாய் போட்டிருக்காங்க. கிராமத்திலையும் இந்த குழாய் இணைப்பு குடிநீர் இணைப்புக்கு கூடுதலா வரி போட்டிருந்த என்னிடத்தில் தெரிவித்தார்கள். ஆக 900 எங்க 6000 எங்க சிந்திச்சு பாருங்க. இந்த நகராட்சியில குடி இணைப்புக்காக அதிமுக ஆட்சியில் 900 ரூபாய் இருந்தது ஒரு இணைப்புக்கு ஆண்டுக்கு. இப்போ ஆண்டுக்கு 6000 ரூபாய் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வசூல் பண்ணா இந்த அரசாங்கம் தேவையா? மக்களை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம், விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் விவசாய பங்களிப்போடு அதை தூர் வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விலையில்லாம விவசாய நிலத்துக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வருவோம். விவசாயிகள் அங்கங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையில துண்டல் இந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். அதே போல விவசாயி 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எப்பொழுது போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். அத ஷிப்ட் முறையில் இந்த ஆட்சியில் கரண்ட கொடுக்கறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த விவசாயி பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி. 2016 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயி வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. 2021 அதிமுக ஆட்சியில் 12200 கோடி தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. இது காரணம் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருச்சு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள். அதனால இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல. அதன் விளைவு குற்ற செயல் அதிகரிச்சிருக்குது. இதனால கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. இனிமேல் பாட்டியம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது வீட்டில். இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சி அதிமுக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையா போற்றப்பட்ட காவல்துறை திமுகவுக்கு ஏவல் துறையா இருக்குது. இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து காட்சி அளிக்குது. அது காரணம் அரசியல் தலையீடு.
திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிகமா இருந்த காரணத்தால சட்ட ஒழுங்கை காவல்துறை சரியான முறையிலே நிர்வகிக்க முடியாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும்.